गाइस இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம தம்பி ஒருத்தன் ஒரு பெரிய ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்து இந்த ஸ்பீக்கர் ரிப்பேர் ஆயிடுச்சு அது ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஐயோ இது பாடுமா பாடாதானே இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூவெலாம் கழட்டிட்டேன். அது வந்து ஃபாஸ்ட்டில் போட்டேன். ஸ்க்ரூலாம் கழட்டி பார்த்துட்டோன்னே அந்த பாக்ஸே வந்து கொட்டுது. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ். ஒயரெல்லாம் போட்டு சுற்றி வச்சுருந்தான். என்னடா தம்பி இப்படி இருக்குதுன்னு கேட்டால் அது அப்படி தானே சும்மா தானே வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னான். சரி நானும் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கழட்டி முதல்ல ஸ்பீக்கர் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்தேன். ரொம்ப டேமேஜாக இருக்குது. அது மொத்த ஒயரையும் பிச்சு வச்சுக்கிறானுங்க. அதுக்கடுத்து வேறு என்ன பண்ண முடியும்? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைன் எடுத்து செக் பண்ணேன். செக் பண்ணால் டப்புன்னு சவுண்டு வந்துச்சு. அந்த ஹோல்ஸில் போட்டு நான் அந்த ஒயர் எடுத்து முறுக்கி வச்சுருந்தானுங்க அவனுங்க. சரி இதில் போட்டு செக் பண்ணலான்னு உள்ளே விட்டு பார்த்தா இப்போது ஒயர் எடுத்து நான் லைன் கொடுத்து பார்த்தா டப்புன்னு சவுண்டு கேட்டுச்சு. ஓகே ஸ்பீக்கர் கண்டிஷனில் தான் நல்லா தான் வேலை செய்யுது. சரி அப்படியே போட்டு ஒயர் போட்டு சால்ட்ரிங் பண்ணிடலான்னு அந்த ஒயரை அப்படியே வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன். நல்லா சால்ட்ரிங் பண்ணிவிட்டு உடனே இந்த சைடும் அதே மாதிரி வீக்காக இருந்துச்சு. அந்த ஒயர் எடுத்து சால்ட்ரிங் பண்ணிட்டேன். சால்ட்ரிங் பண்ணிட்ட உடனே நல்லா அது ஒட்டிக்கிட்டு உடனே நம்ம என்ன பண்ணோம், அது நல்லா பிஞ்சு வெளியே வராத மாதிரி. ஏன்னா அவன் ஏற்கனவே இந்த நிலைமையில வச்சுக்கிறான். அது வேறு இன்னும் விட்டா ரொம்ப கஷ்டமாயிடுன்னு அது பிஞ்சு வராத மாதிரி போட்டு அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். அதுக்கடுத்து மேலே வந்து ஒரு காயில் அந்த பேப்பர் கூட எங்கே போச்சு தெரில. அதுக்கடுத்து அந்த ஒயரை பின்னாடி வச்சு அது சால்ட்ரிங் பண்ணணும். இப்போ அந்த ஒயரை நான் கஷ்டப்பட்டு பின்னாடி எடுத்துகிட்டு அந்த கீழே வந்து அந்த ஒயரை கரெக்டாக கட் பண்ணுறது என்னால் உங்களுக்கு சரியாக வீடியோவில் காமிக்க முடியல. ஏன்னா நான் வீடியோ மேனும் சரியில்லை. ஏன்னா வீடியோ பிடிக்கிறது அந்த தம்பி தான். அதனால தான் இப்போ நான் கரெக்டாக அந்த ஒயரு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. அந்த ஒயரு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த சைட்லேருந்து சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு. இப்போ சால்ட்ரிங் அதுக்கடுத்து அந்த ஒயரை போட்டு முறுக்கிட்டு அதில் வச்சுட்டு அந்த ஒயர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. என்னடாடி அந்த ஒயரும் போட்டு கரெக்டாக முறுக்கிட்டு அது மேலே கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரே போராட்டமாக போச்சு அந்த ஸ்பீக்கர். நம்ம இன்றைக்கி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணோன்னு அதுக்கடுத்து பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மிஷினை எடுத்து அதை கரெக்டான டெம்பரேச்சரில் செட் பண்ணிவிட்டு அந்த மிஷினை எடுத்து சால்ட்ரிங் வச்சுட்ட உடனே அது நல்லா பிடிச்சிக்கிச்சு. இப்போ நான் சால்ட்ரிங் வைப்பேன், உங்களுக்கு பாருங்கள் நல்லா தெரியும். இப்போ சால்ட்ரிங் வைக்கிறேன். அது வச்சோடனே நல்லா பிடிச்சிக்கிச்சு. அதுவும் இப்போ நான் லெட்டில் வச்சு எடுத்து வைக்கிறேன். அது நல்லா பிடிச்சிக்கிச்சு நல்லா பேஸ்ட்டில். ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா அந்த ஸ்பீக்கரோட அந்த சைடும் அதே மாதிரி சால்ட்ரிங் வச்சிட்றேன். அது அந்த சைடு வைக்கிறது உங்களுக்கு சரியாக காட்ட முடியாது. அதையும் கரெக்டான அந்த லென்த்துக்கு வர மாதிரி வச்சுட்டு அந்த ப்ளக்லேயே சால்ட்ரிங் பண்ணிடுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இரும்பில் சால்ட்ரிங் பண்ணிடுறேன். அப்போ தான் ஏன்னா அந்த ஏன் அதில் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா அதில் அவுட் எடுக்க முடியல. ஏன்னா அது ரொம்ப மக்கி போய்ட்டதுனால சால்ட்ரிங் பற்ற வச்சு அதை வச்சு கரெக்டாக அதிலேயே பற்ற வச்சிட்டேன். அதுவும் நல்லா ஒட்டிக்கிச்சு. அது நல்லா ஒட்டிக்கிட்ட உடனே நான் என்ன பண்ணேன், அந்த இன்னும் எக்ஸ்ட்ரா துண்டு ஒயர் வச்சுருந்தேன் அது எடுத்து நான் சால்ட்ரிங் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்பீக்கர் அவுட்டுக்கு சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலான்னு நான் அவுட்டு எடுத்து நான் வாட்டி ஒயர் எடுத்து வச்சேன். இப்போ இருங்க அது நல்லா சால்ட்ரிங் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் அந்த பேப்பரை கொடுத்தான். அந்த பேப்பரை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், அந்த க்ளூ நம்மக்கிட்ட இருக்க பேனர் ஒட்டுற க்ளூ அதை வச்சு நான் கரெக்டாக ஒட்டிக்கினேன். அது கேமராவில் சரியாக காட்ட முடியல. க்ளூ கரெக்டாக ஒட்டிக்கினேன். அப்போ தான் அந்த பேப்பர் சவுண்டுக்கு இப்போ க்ளூ நல்லா ஓட்டுனேன். அந்த ஒயரும் அதில் கவர் ஆகலை. நல்லா கிளியராக இருந்துச்சு. புது ஸ்பீக்கர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒயர் பற்ற வச்சுட்ருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒயர் பற்ற வச்சுட்ட உடனே எக்ஸ்ட்ரா ஒயரு அந்த வந்த உடனே நான் அதை பற்ற வச்சுட்ட உடனே திருப்பி பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சைடும் பற்ற வச்சிடுறேன். அந்த ஒயர்லேயே மெயின் ஒரு வயலில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயே நான்